ஆனால் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த ஒனேசிமு என்கிறவனை குறித்து அவர் சாட்சி சொல்றாரு. முன்னால இயேசுவை அறிவதற்கு முன்னால அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் பயனுள்ளவனாய் இருக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்ளும், மற்றவர்களுக்கு முன்பாக பயன்படுகிற ஒரு பாத்திரமா என்னை வைத்துக். நம்ம வீடுகள்ல இந்த மேல பரணைன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பரணையில நிறைய பாத்திரம் கிடக்கும். இந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த பாத்திரங்கள் பயனற்ற பாத்திரங்கள் இருக்கும். முந்தின காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல இந்த செம்புலையா இதுல பித்தளை பாத்திரம் தனியா இறங்கும், வீடுகளுக்கு கொடுப்பாங்க. பொண்ணுக்குன்னு கொடுத்து விடுவாங்க பித்தளை பாத்திரம். இன்னைக்கு பாருங்க அந்த பித்தளோட நிலைமையை பாருங்க. எதுக்காவது பயன்படுதா? ஒன்னும் பயன்படாது. யார்ட்டையா கொடுக்க போனா கூட வேணான்றான், நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு பித்தளை பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா நிறைய காசு செலவா இருக்கு இந்த பாத்திரத்துக்கு. ஆனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா இல்ல, நோ யூஸ். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. நாங்க யார் தெரியுமா? பித்தளை தான்ப்பா. உன்னால என்ன பிரயோஜனம்? மேல உட்காந்துருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படி இருக்க கூடாது. நான் அலுமினியமா இருந்தாலும் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் டெய்லி பயப்படுகிறவனா இருக்கணும். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்பதான் எனக்கு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, பிரயோஜனமா இருக்கணும்.